ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாங்க. இது அனைத்து வகையான வெரைட்டி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் குக்கரில் வச்சுட்டு 5 விசில் விட்டுட்டு எடுத்துக்கிற போகிறேங்க. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சுட்டு இதை ஆவி போகிறது வரைக்கும் ஆவி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வெயிட் போடாமல் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி வெயிட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே வெந்துடுங்க. நம்ம இப்போ ஆவி வந்த பின்னாடி வெயிட் போட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கு இப்போ நான் உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 பூண்டு பற்கள் வந்துட்டு தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 3 மிளகாய் வத்தல் வாசனைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு போட போகிறோம் நம்ம. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஆயில் அதிகமாலாம் தேவையில்லைங்க, கொஞ்சமாக இருந்தாலே போதும். இந்த ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். இது ஒரு ரசம் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை செஞ்சோனாலே ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் பருப்பு சேர்த்தாச்சு அந்த ஆயிலில். நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஆயில் வேணாலும் போடலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பு போட்டுட்டு இப்போ மிளகாய் வத்தல் வந்துட்டு போட்டாச்சு. இந்த 3 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மிளகாய் வத்தல் சிவந்து வந்த பின்னாடி கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பற்கள் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கூடுதல் சுவை கிடைக்குங்க. அதனால் பூண்டு சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை வந்துட்டு முதலே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கருகிரும். இந்த டைமில் சேர்த்தோன்னா நல்ல வாசனையும் கலராகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு பைகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு குட்டியோண்டு ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதுக்கு வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா போதும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கரம் மசாலா தூளில் வந்துட்டு காரம் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.